ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த ஏப்ரல் மாதம் லாஸ்ட் வீக் 1 வீக் ஃபுல்லாக நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ திருவண்ணாமலேருந்து சென்னைக்கு நானும் என் பையனும் லீவுக்காக, என் பையனுக்கு லீவ் விட்டதுக்காக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக சென்னைக்கு வந்திருக்கோம். 1 வீக்கும் நான் நிறைய 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 என்னுடைய மீட் டைம் எனக்கு கிடச்சிச்சு. பார்த்தீங்கன்னா அக்கா கூட வாக்கிங் ஃபர்ஸ்ட் காலை தூங்கி எழுந்ததுலேருந்து அக்கா கூட வாக்கிங் பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு போயிருந்தேன். அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷாப்பிங், டி நகர் ஃபுல்லாக நிறைய ஷாப்பிங் பண்ணோம். எனக்கு நிறைய சாரீ, எனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஷாப்பிங் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கா வீட்டில் சாப்பிட்டது, அம்மா வீட்டில் போய் சாப்பிட்டது, இப்படி எனக்கு ரொம்பவே போச்சு. அதுக்கப்புறம் அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்குமே 40 வயசு ஒரே நாள் ஒரே டைம் பர்த்டே வந்துச்சு. அதை அன்னைக்கு அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க. அக்கா இல்லாமல் நாங்கள் மட்டும் இந்த செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அதுவும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. மணிமேகலை, நித்யா 2 பேருக்குமே 40 வயசு அன்னைக்கு கேக் வெட்டி நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கே சரி பையனுக்கு பீச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தோம். அதனால அதுக்கப்புறம் நாங்கள் பீச்சுக்கு போயிட்டோம். ஏப்ரல் 20 பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் ஒன்னா சேம் டே பர்த்டே. அதுக்கப்புறம் நாங்கள் பீச்சுக்கு போயிருந்தோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நகரில் சிஎம் சாரும் சரி விஜயும் 2 பேருமே பிரச்சாரத்துக்கு வந்தாங்கனால எங்களுக்கு பஸ்ஸே கிடைக்கல. அப்புறம் ஒரு கேப் புக் பண்ணி ரொம்ப லேட்டாக பீச்சுக்கு போனோம். அப்புறம் என் தம்பி அங்கே பக்கத்துலேயே ஆஃபீஸ்லேருந்து நான் வந்துடுவேன், நீங்கள் சீக்கிரமாக வாங்க சொன்னோன்னா அங்கே பஸ் லேட் ஆனதுனால கேபில் லேட்டாக போனதுனால அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அவனுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணோன்னே வந்து சேர்ந்தோன்னா அவன் தான் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்களேன்னு சொல்லிட்டு இருந்தான். என்ன பண்ணுறது, எங்களுக்கு பஸ் கிடைக்கலடான்ட்டு அதுக்கப்புறம் சரி வந்ததுக்கு காற்றாவது வாங்கிட்டு போவோம்னு சொல்லிட்டு ஒரு 1/2 தான் சும்மா உட்காந்து பீச்சில் காற்று வாங்கிட்டு அந்த இருட்டில் வீடியோ ஃபோட்டோ எடுத்தது நாங்களாக தான் இருக்கோம். அப்படியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த ஏப்ரல் மாதம் 8 நாள், கடைசி 8 நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியாக இருந்தேன். 25 வருஷத்துல நான் இந்த மாதிரி எனக்குன்னு ஒரு மீட் டைம் இது மாதிரி நான் தனியாக ஒரு செலிப்ரேட் பண்ணி ஜாலியாக இருந்ததே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பீச்சில் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வந்து என்னுடைய துணியெல்லாம் புடவைலாம் நானே ஒரு திடீர் ஞானோதயம் ஃபால்ஸ் அடிக்கிறது, ஓரம் அடிக்கிறதுலாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தேன் அக்காவோட டெய்லரிங் ரூமில். அதை முடிச்ச உடனே ஓட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக ஊருக்கு போகணுன்றதுனால நானும் என் பையனும் புதன்கிழமை கிளம்பலாமா இல்லை வியாழக்கிழமை கிளம்பலாமான்னு யோசிச்சு வியாழக்கிழமை கிளம்பலான்னு முடிவெடுத்து கடைசியில் புதன்கிழமை நைட்டே ஒரு 11:30 மணிக்கு கிளம்பி அசோக் பிள்ளைகிட்ட வந்தால் நாங்கள் கடைசியில் வியாழக்கிழமை தாங்க திருவண்ணாமலைக்கே வந்தோம். அந்த அளவுக்கு இந்த கிளாம்பாக்கத்தில் நாங்களும் மாட்டிக்கிட்டோம் டிராஃபிக்கில். கடைசியாக ஓட்டு போட்டு எங்களுடைய ஜனநாயக கடமையை முடிச்சிட்டோம். நாளைக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ரிசல்ட் என்னவா இருக்கும்